முட்டைக்கோஸ் குழம்புக்கு பாருங்கள், முட்டைக்கோஸு, தக்காளி, வெங்காயம் ஆஞ்சு வச்சாச்சு. இதில் எண்ணெயை போட்டு கடலைப்பருப்பு, கடுகுளுத்தம் பருப்பு, வெந்தயம், பெருஞ்சீரகத்தை போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கேன். முட்டைக்கோஸ் குழம்புக்கு நல்லா ஓரளவு வதங்கின பிறகு தாளிச்சாச்சு. அடுத்தது வெங்காயத்தை எடுத்து போட்டு தாளிக்க போகிறோம். அடுத்தது பாருங்கள், வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட போகிறோம். முட்டைக்கோஸ் குழம்புக்கு இப்படி நல்லா வதங்கி வரணும். அதனோட சாரெல்லாம் இறங்குங்க. அப்படியே சில பேர் பச்சையே எடுத்துக்கிட்டு அப்படியே பண்ணிடுறாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. நல்லா வதக்கி விட்டால் தான் அதனோட சாரம் இறங்குறாலே குழம்பு லேசாக போட்டு சாப்பிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது ஓரளவு தக்காளி மிதமான, ரொம்ப பொடியாக நறுக்காமல் நார்மலாக தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ தான் அந்த குழம்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும், ரொம்ப பொடியாக இல்லாமல். வதக்கியாச்சு. அடுத்தது முட்டைக்கோஸை போட்டாச்சு. அதையும் நல்லா ஒரு 2 காய் வதக்க வேண்டியதான். பிடிக்க 2 காய் வதக்கிட்டா சரியாக வச்சு 2 பக்கமும் வதக்கி விட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுங்க. கொஞ்சம் சுருளை வர வரைக்கும் வதக்கணும். இப்படி இருக்குங்க. நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். சத்துனது ஒரு 2 மினிட்ஸு கூட நல்லா கையில் வச்சு வதக்கிக்கிட்டு அப்புறம் ஸ்லோவாக வச்சிடலாம். வதங்கிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், இது பீட்ரூட் தனியாக, இதை அடுத்து பொரியலுக்காக பீட்ரூட்டு துருவி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான வெங்காயம் இங்கே பாருங்கள். மல்லியும் நல்லா நான் ஏற்கனவே ஒன்றாவே அரைச்சி வச்சுருக்கேன். வீட்டில் 2 ஸ்பூன் போட்டால் போதும். கூட வேணால் கொஞ்சம் போட்டுக்கலாம், அவ்வளோதான். இதை போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதங்கி வந்துடுச்சு. லேசாக கொஞ்சம் மேலே தண்ணியை ஊற்றிட்டா கொஞ்சம் நேரத்தில் அருமையான முட்டைக்கோஸ் குழம்பு. தண்ணி கொஞ்சம் லேசாக ஊற்றி வச்சு குழம்பு அளவுக்கு ஊற்றினாலும் சரியாக போச்சு. நல்லா அது வதங்கி அது எசன்ஸ் எல்லாம் இதில் நல்லா இறங்கிடுங்க. இது தண்ணி போல் குடித்தா கூட நல்லாவே இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த முட்டைக்கோஸ் குழம்பு நல்லா சூப்பு போலவே கூட நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். அவ்வளோதான். கொஞ்சம் அது வெந்துச்சுன்னா அருமையான